வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸ்ல ரேண்டம் vlog தான் பார்க்க போறோம். மார்னிங் ரொட்டீன்ல சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க், அது இல்லாம குட்டி பர்ச்சேஸ், இது எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. தண்ணி மட்டும் இருந்தா போதும், இந்த மாதிரி பிளான்ட்ஸ் நீங்களும் வளர்க்கலாம். வெஜிடபிள்ஸை வேஸ்டா தூக்கி போடாம இதை ஒரு டெக்கார் பீஸாவும் நீங்க உங்களோட லிவிங் ரூம்ல வச்சுக்கலாம். பார்க்கும்போது நமக்கு மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். கெட்டு போன ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவை இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணியை நிரப்பி 2 நாள் அப்படியே வச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதுல ரூட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதை அப்படியே வச்சிருந்தீங்கன்னா மேல லீவ்ஸும் வளரும். டே பை டே அது வளர்றது கண்கூடா தெரியும். இதுல இருந்து நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலை புதுசா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு உடனே சேரும். இன்னைக்கு மார்னிங் ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். வெந்நீர் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். சூடான காஃபியோட தான் இன்னைக்கு மார்னிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண போறேன். கிளீனிங் ஒர்க்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். இன்ஸ்டன்ட் ரைஸ் சேவை தான் பண்ண போறோம். இது எல்லா பிராண்ட்ஸ்லயுமே இந்த மாதிரி கிடைக்குது. இதை வாங்கி நம்ம வெந்நீர்ல ஒரு 2 மினிட்ஸ் ஊற போடலாம். அதுல உப்பு இல்லாததுனால நம்ம அதை அப்படியே இடியாப்பமா சாப்பிட முடியாது. இப்ப நான் இதுல வெந்நீர் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு மூடி வச்சிட போறேன். வெந்நீர் சேர்க்கும் போதே பாருங்களேன், அப்படியே சாஃப்ட் ஆயிட்டே வருது. அது நிரம்ப தண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டரே சேருங்க. அப்படியே குக் ஆயிடும் அது அந்த சூட்லயே. இதுக்கு தேவையான கல் உப்பு இப்ப நான் சேர்த்துக்கிறேன். எல்லாமே முழுகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு உள்ள இருந்தா போதும், ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். அதை வடிய போட்டுட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா இப்படி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். லெமன் சேவை தான் பண்ண போறேன். அதனால பாதி லெமன் கட் பண்ணி வச்சிருக்கேன். சூடா இருக்கும் போதே அதுல நான் பிழிஞ்சிடுறேன். ஒரு சின்ன டிப் பாருங்க, நம்ம எப்பயுமே இந்த சீட்ஸ் கசக்கும் அப்படின்னு எடுத்து தூக்கி போட்டுடுவோம். நீங்க அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது மட்டும் அந்த மாதிரி சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு கொடுங்க. பெரியவங்க எல்லாம் சாப்பிட்றதா இருந்தா அந்த சீட்ஸோடய சாப்பிடலாம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இருக்கட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே இதுலயே போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இங்க வாணலியில எண்ணெய் சேர்த்திருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன், ரொம்ப கம்மியா. இதுவே போதும். மஞ்சத்தூளையும் நான் எண்ணெயில தான் சேர்க்க போறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க தாளிப்பு பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதே மாதிரி வரமிளகாய், அது எல்லாமே எண்ணெயில நல்லா பொரியட்டும். இப்போ அதுல ஒரு சின்ன ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கிறேன். அது கருகிறதுக்குள்ளேயே நம்ம வடிச்சு எடுத்து வச்சிருக்க சேவையை அதுல சேர்த்துடலாம். இப்படி பொல பொலன்னு கொட்டுது பாருங்க. நான் வாங்கியிருக்க பிராண்ட் சுவை அப்படின்ற பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஊற வைக்கும் போதே உப்பும் சேர்த்தாச்சு. நீங்க அப்ப சேர்க்கல அப்படின்னா தூள் உப்பு இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க. ஜென்டலா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க கேஸ் ஸ்டவும் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். அவ்வளவுதாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை, சூப்பரா அப்படியே சாப்பிட்றலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ரைஸ் சேவை மார்னிங் எடுத்துக்கிறது லைட்டாவும் இருக்கும், சீக்கிரமா டைஜஸ்டும் ஆயிடும். இப்போ இதை அப்படியே ஹாட் பாக்ஸ்ல நான் போட்டு வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க போறேன். கிளீனிங் ஒர்க் எல்லாம் நம்ம வீட்டில் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரியான சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட், சிம்பிள் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி முன்னாடியே வச்சிட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும். வாங்கிட்டு வந்த ஆப்பிள் எல்லாமும் நான் தண்ணியில உப்பு சேர்த்து ஊற வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட போறேன். அப்ப நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாட்டி சும்மா வாஷ் பண்ணிட்டு அப்படியே தோலோடையே நீங்க கட் பண்ணி சாப்பிடலாம்.
லஞ்சுக்கும் சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சிட போகிறேன். இன்னைக்கு லஞ்ச் வந்து புதினா கொத்தமல்லி இது எல்லாமே அரைச்சு ஒரு புலாவ் மாதிரி தான் பண்ண போகிறோம். பாதி தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகா, இதுதான் நமக்கு தேவை அரைக்கிறதுக்கு. இது மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து அப்படியே அரைச்சி செஞ்சிடலாம், ஈஸியாக இருக்கும். இது வந்து டின்னருக்காக ரவா இட்லிக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாத்தையுமே வறுத்து. இது எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மூணுமே சிம்பிளாக பண்ணிக்கிட்டா நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். குட்டி குட்டி ஷாப்பிங் பண்ணதில் முக்கியமானது மட்டும் இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வெட்டிவேறு பாடி ஸ்க்ரப்பர். இது வந்து நீங்கள் பாடியில் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாமல் ஃபேஸ் வாஷ் பண்ணும் போது இல்லை ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணும் போது அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். லெக்ஸு, ஹேண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி ஜெல் அப்ளை பண்ணிக்கும் போதெல்லாம் வந்து இந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் நீங்கள் இதை பாத்ரூமில் வைக்கும் போதே. ஒன்று வந்து நான் அப்படியே பிரித்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், இதில் வேறு எதுவுமே இல்லை, அப்படியே வெட்டிவேர் மட்டும்தான். அந்த வாசனை தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வரும் இதை நீங்கள் யூஸ் பண்ணும் போது. நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியும் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா இதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் வந்து உங்களோட பாத்ரூம்லேயோ இல்லை வந்து வாஷ் பேசின் ஏரியாலேயோ இருந்துகிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது ஆன்லைனில் அவைலபிளாக இருந்தால் அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ கிளீனிங்கில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது இந்த ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே எப்படி பலன்னு வந்து புதுசாக்குறது அப்படின்றது தான். ஏற்கனவே என்னோட ஆயில் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எல்லாமே நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன்னு தெரியும். இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு வார்ம் வாட்டர், அது உள்ள எல்லா ஆயில் கண்டெய்னர்ஸும் இறக்க போகிறேன். தண்ணி உள்ள முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப கொதிக்க இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நம்ம கை பொறுக்கிற சூடு இருந்தா போதும். மூடி எல்லாமே, ஸ்பூன், கரண்டி எல்லாமே இது உள்ள சேர்த்துருங்க. சின்ன சின்ன நெய், எண்ணெய் பாத்திரம் இதெல்லாம் வச்சிருந்தாலும் எல்லாத்தையுமே இதோட சேர்த்துடலாம். இது கூட பேக்கிங் சோடா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் வாஷ் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே வந்து கவுத்து வச்சுட்டேன். எப்படி பளபளன்னு இருக்கு பாருங்க. ஸ்ட்ரெயின் பண்ணவே தேவையில்லை, சாதாரணமாக தேய்க்கும் போதே உங்களுக்கு போயிடும். லஞ்சும் முடிச்சுட்டு எல்லா பாத்திரமும் கிளீன் பண்ணி இப்போ கிச்சன் வேலையை முடிச்சாச்சு. இப்போ நீங்க பாக்குறத இந்த ஸ்டிக்கர் வந்து ஒரு டெக்கர் வால் ஸ்டிக்கர் தான். வால்ல மட்டும் இல்லை, நீங்க வந்து ஷெல்ஃப்ஸ்ல எங்க வேணாலும், அதாவது உடன் சர்ஃபேஸ்ல, டைல்ஸ் எங்க வேணாலும் வந்து இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். 25 rupees தான். ஒரு ஸ்ட்ரிப்ல 4 மைல் இருக்கு. பின்னாடி இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு ஈஸியா ஒட்டிடலாம். நான் வந்து இதை ஒரு உடன் கபோர்ட்ல தான் ஒட்ட போறேன். ஒரு 3D வியூ இருக்கா மாதிரி இது இருக்கு பாருங்க. எந்த சர்ஃபேஸ்ல நம்ம ஒட்டுறோமோ அதை ஃபர்ஸ்ட் முதல்ல நல்லா கிளீன் பண்ணிட்டு எந்த இடம்ன்றதை மார்க் பண்ணிட்டு அப்புறம் ஒட்டிடலாம். வீட்டுல சின்ன சின்ன இடமா இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு ரொம்ப கம்மியான செலவுல கூட நீங்க இந்த மாதிரி டெக்கர் பீசஸ் இல்ல ஸ்டிக்கர்ஸ், வால் ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் வாங்கி டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பார்க்க மட்டும் இல்லாம மைண்டும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். இந்த கிளீனிங் ஹேபிட் வந்து அப்படியே நம்ம பசங்களுக்கும் வந்து கல்டிவேட் ஆகும். எந்த பொருள் வேணாலும் எப்படி வேணாலும் வைக்காம அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருங்க. திங்ஸ் ஆர்கனைஸ்டா இருக்கிறது வந்து நம்மளோட எனர்ஜி லெவல்ஸை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி வீட்லயே உங்க பால்கனில, மொட்டை மாடியில எல்லாம் பிளான்ட்ஸும் வளர்த்து பாருங்க. இப்போ ஈவினிங் வந்து நான் சீசனிங் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மண் பாத்திரம் எல்லாமே வெயில காய வச்சதை எடுத்துட்டு வந்து எண்ணெயில இது எல்லாத்தையுமே தேங்காய் எண்ணெயில வறுத்துட்டு இருக்கேன். ஃபைனல் ஸ்டேஜ் இது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த மண் பாத்திரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது எப்படி பழக்கணும் அப்படின்ற வீடியோவை தனியா அப்லோட் பண்றேன். இது ரெண்டுமே வந்து இப்போ சூப்பரா சீசன் ஆயாச்சு, யூஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். தண்ணி இல்லாத இந்த கிழங்கு செடியை நீங்களும் கண்டிப்பா வளர்த்து பாருங்க.
இந்த vlog டைப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற இன்ட்ரெஸ்டிங்கான vlogsஓ இல்லை யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸோ உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.